ஹாய்ங்க, குட் மார்னிங். விலாக் வந்து தினமுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால சரி ஓகே இன்றைக்கி வந்து போட்டுடலாம். வீடியோ வந்து எடுத்தேன், ஆனால் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ்லாம் கொடுக்கல. சரி இன்றைக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சமைக்கிற வேலை கொஞ்சம் பாதியிலே நின்றுடுச்சு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட வந்து அதுக்கப்புறம் வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வந்து பாதி தான் கொதிச்சுது. அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பல்வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்ததே கிடையாது. ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு. சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்காக போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த கிளினிக் எங்கே இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டோம். அதுக்கப்புறமா சரி திரும்ப வந்து ரிட்டன் வந்தோம். கொஞ்சம் பயத்தோடவே போனேன். என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரியல. வலி குறையாததுனால தான் வந்து இந்த கிளினிக்கே வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு உடம்பு முடியலனா கூட நான் அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலாம் போக மாட்டேன். அதுவே கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இது வேறு ஏதாச்சும்னா கூட பரவாயில்ல, பல்வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். செக்கப்லாம் முடிஞ்சிச்சு. டேப்லெட்டுமே எழுதி கொடுத்துட்டாங்க. போயிட்டு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கணும், இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். காலையில் வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியல. மதியமே வந்து லஞ்சு சாப்பிட முடியல. கொஞ்சம் வாய் திறந்தாலுமே வலி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அதனால் சாப்பிடல. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பரவாயில்ல. சரி போய்ட்டு சாப்பிட்டு போயிடுவோம். பொங்கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து பொங்கல் வந்து கிடைக்காது. இவங்க அப்போவே சொன்னாங்க பொங்கல் வந்து அந்தளவுக்கு இருக்காது நைட் டைமில். பகலில் வேணால் பொங்கல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நாங்கள் போன இடத்துல எங்கேயுமே பொங்கல் கிடையாது. சரி கடைசியாக இங்கே போனோம். ரொம்ப தூரம் போயிட்டோம் வீட்டிலேருந்து. சரி இங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. அப்புறம் அங்கே பொங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது சாப்பிட்றதுக்கு. சரி போய்ட்டு தோசையே வாங்கிப்போம். இட்லி வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. சரி தோசை வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணோம். ஒரு தோசை தான் வாங்கினோம். வீட்டில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவுலாம் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அதை திரட்டணும். குழம்புமே வந்து பாதியில் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் திக்காச்சுன்னா போதும், அவ்வளோதான். குழம்புமே ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதனால் அவங்களுமே வந்து சாப்பிடல. சரி ஒரு தோசை சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு அப்புறம் பார்த்தா இன்னொரு தோசையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். 2 வேளையுமே சாப்பிடலையே, ரொம்ப பசிச்சுது. சரி மொத்தமாக வந்து சாப்பிட முடியல. 2 பேரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறத போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே சரி கூட்டிகிட்டு வந்துட்டோம். போயிட்டு சப்பாத்தி திரட்டுற வேலை இருக்குது. நம்ம வந்து சப்பாத்தி கூட அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து அந்தளவுக்கு யாருக்கும் திரட்ட தெரியாது வீட்டில். தோசைனா கூட ரோஷன் ஊற்றிப்பான். சரி நம்ம சப்பாத்தி நம்ம தான் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சப்பாத்தி தட்டிகிட்டே இருந்தேன். அவங்களுமே வந்து சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நைட்டு வந்து சமையல்லாம் முடிச்சாச்சு. ரோஷன் மித்தி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சப்பாத்தி வந்து வீட்டில் ரெடி பண்ணுறோன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க. சரி பன்னீர் கிரேவி தான் வச்சுருந்தேன். அவங்க 2 பேருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டேன். சரி அதுக்கப்புறமா ஒரு 2-3 சப்பாத்தி தான் இருந்தது. சரி நானே திரட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. விலாக் அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. துவைச்ச துணி எல்லாத்தையுமே வந்து மிஷினில் தான் போட்டு அந்த துணியெல்லாம் உள்ளவே வந்து நைட்டு காய வச்சிட்டேன். அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்தது. உடம்பு முடியல. சரி அப்படியே வந்து துவைச்ச துணியெல்லாம் வந்து மடிக்க வேண்டிய வேலையுமே இருக்குது. நமக்கு உடம்பு முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து தான் ஆகணும். சரி அதனால் காலையிலேருந்து வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கல. சமையல் வேலை மட்டும்தான் முடித்தேன். க்ளீன் பண்ணுற வேலைலாம் எதுவுமே செய்யவே இல்லை. சரி ஈவினிங் டைமே ஆகிடுச்சு. இப்போவும் அந்த வேலை பார்க்கலன்னா வேறு யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். அன்றைக்கி முன்னாள் தான் வந்து அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணேன். என்னோடய ட்ரெஸ்ஸு தான் வந்து கொஞ்சம் கலைச்ச மாதிரி வச்சுருப்பேன். ரோஷனோட ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் இருக்கும். எடுத்தால் அதை வந்து கரெக்டாக நீட்டாக எடுத்து வந்து நீட் பண்ணுற வேலைலாம் நமக்கு கிடையவே கிடையாது. எடுக்கிறது அப்படியே அவசரத்தில் அப்படியே போட்டுடுற மாதிரி இருக்கும். ஆனால் மித்தியோட ட்ரெஸ்ஸு வந்து எப்போவுமே வந்து அந்த மடிப்பெல்லாம் கலையாமல் இருக்கும். நான் மடிக்கிறது கூட எனக்கு ட்ரெஸ் அந்தளவுக்கு மடிக்க தெரியாது. சும்மா அப்படியே மடித்து வைப்பேன். மித்தி வந்து ரொம்ப நீட்டாக மடிப்பாள். அவளோட ரேக்கில் அவளோட ட்ரெஸ் அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருப்பாள். சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் எப்போயாச்சும் முடியலன்னா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து துணி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால சரி நானே மடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன். மித்தியுமே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோ ட்ரெஸ்ஸுமே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். வீடு ஃபுல்லாகவுமே இவங்க சாப்பிட்டு இந்த ஜூஸ் எல்லாம் குடித்து அதெல்லாம் கீழே ஊற்றி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே காலில் ஒட்டுற மாதிரி இருந்தது. அதையுமே வந்து க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து பல் வலின்னும் போதே வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 நாளுக்கு வேலைலாம் பார்க்காதம்மா, தண்ணியெல்லாம் கை வைக்காத அப்படின்னு தான் சொன்னாங்க. அம்மா எப்படியா
அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் அம்மா நம்மளை பார்த்து பார்த்து தான் வளர்ப்பாங்க. எங்கள் அம்மா எனக்கு அத்தனை முறை ஃபோன் பண்ணாங்க, வேணாம்மா கொஞ்சம் தண்ணிலாம் பார்த்து செலவு பண்ணு, ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் கை வைக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் வந்து கழுவி க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து நார்மலாக வீட்டில் வந்து பாத்திரம் மொத்தமாக போட்டு தான் கழுவேன். அப்பப்போ வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலைலாம் இருக்காது. எப்பயாச்சும் ஒரு சில டைமில் தான் அந்த மாதிரி பண்ணுவேன். நார்மலாக வந்து பாத்திரம் அதிகமாக கழுவுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா அந்த பாத்திரம் பக்கமே போகாத, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சமைக்கும் போதே கழுவிக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்மளோட உடம்பு வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே சரி. நம்ம வந்து மற்றவங்கள வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்குறோம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கெலாம் வந்து யோசிக்கிறோம். நம்ம தானே விடு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம தான் பார்த்துப்போம். நமக்கு ஏதாச்சும் முடியலன்னா அவங்க வந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க, பார்த்துக்குமே தெரியாது. நம்ம பார்த்துக்கிற மாதிரி வந்து அவங்க நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. அம்மா மட்டும்தான் நம்மளை எப்போவுமே வந்து, எனக்கு ஏதாச்சும் ரொம்ப உடம்பு முடியலனா கூட எங்கள் அம்மாவை தான் யோசிப்பேன். எங்கள் அம்மா எப்போவுமே ஒரே ஒரு வேலை கூட பார்க்காம அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டேன், இல்லை சோஃபா மேலே உட்காந்துட்டதுனா கூட உட்காந்த இடத்துல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கையை கழுவுறதெல்லாம் கூட அந்த தட்டுலேயே கையை கழுவிடுவேன். எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு உடம்பு முடியாத நேரத்தில் நம்மள அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒருத்தங்க கவனிச்சிக்கிறாங்கன்னா அது அம்மாவாக தான் இருப்பாங்க. வேறு யாரும் நம்மள அந்த அளவுக்கு கவனிச்சிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட கவனிச்சிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக உட்காந்தெல்லாம் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற வேலையுமே அவங்க பார்க்கணும், வீட்டு வேலையுமே அவங்களால மொத்தமாக பார்த்துக்க முடியாது. என்னால் முடியாத அளவுக்கு வந்து எங்கள் வீட்டில் அவங்களுமே வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்குமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே ஆஃபீஸில் வேலை இருக்குது, அதனால் அவங்களுமே ரொம்ப தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் முடியலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம எந்த வேலை பார்த்தாலும் வந்து சமையல் வேலை நம்ம தான் செஞ்சாகணும். சமையல் வந்து அந்த அளவுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாம் வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து சிலிண்டர் வந்து அங்கங்கே தட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்புறம் ஒரு சில கடையிலாம் வந்து ரேட் அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இப்போ இந்த டைமில் போய் சாப்பிட்டா நார்மலாக போய் சாப்பிட்றதே வந்து நம்ம நல்ல பொருள் தான் சாப்பிட்றோமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். இந்த டைமில் போய்ட்டு நம்ம வெளியிலலாம் சாப்பிடவும் முடியாது. உடம்பே முடியலனாலும் சரி நம்ம தான் சமைச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு, ரொம்ப அதிகமாகலாம் செய்யலை, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து சமையல் முடிச்சாச்சு. இப்போ பல்வலிலாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கோல்டு அதிகமாகிடுச்சு. கோல்டானால் கூட வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன், அதுவே கொஞ்சம் சரியாகிடும். இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் உடம்பு நார்மலாக வர்றதுக்கு. அது வரைக்குமே கொஞ்சம் எப்படி வந்து டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ காரெல்லாம் இல்லாமல் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூடாலாம் எதுவுமே சாப்பிட வேணான்னாங்க. அதே மாதிரியே தான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து எனக்காக எல்லாமே அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் உப்பு உரப்பு இல்லாமல் மாதிரி தான் இருந்தது. ரோஷன் நைட்டு தான் கேட்டான், கிச்சடி பண்ணேன், அதில் 2 பச்சை மிளகாய் தான் போட்டேன். என்னம்மா இது சுத்தமாக காரமே இல்லை, இது எப்படிம்மா சாப்பிட்றது அப்படின்னா, ரோஷன் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சகிச்சுட்டு சாப்பிட்டா. அது இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை தான் வச்சு கொடுக்க போகிறேன். அம்மா கொடுத்து அமைச்சது ஃபுல்லாக இதையோட வந்து கடைசி காலி ஆகிடுச்சு. இது வந்து மித்தி தான் வந்து உரிச்சு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நேற்றுக்கு வந்து அவிச்சு கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது போல். அதனால் வந்து எங்களுக்கு இன்றைக்குமே வேர்க்கடலை தான் வேணும் அப்படின்னாங்க. சரி, அதனால் அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவிச்சு வந்து நம்ம தாளித்து கொடுத்துலாம், அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இன்னும் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணல, டைம் ஆகிடுச்சு. நைட்டுக்கு சமைக்க வேண்டியதும் சேர்த்து வந்து சமைச்சிடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் சிம்பிளாக வந்து செஞ்சுக்கலான்னு இருக்கேன். வேர்க்கடலை வந்து வச்சுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், கல் உப்பு தான் போட்டிருக்கேன். வேர்க்கடலை வைக்கிறதுக்கு எப்படியுமே வந்து டைம் ஆகிடும். உருளியில் வந்து பூ மாற்றவே இல்லை, ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. பூ ஃபுல்லாமே வந்து காஞ்சி போயிடுச்சு. பூ வந்து மாற்றி வச்சுட்டு வத்திலாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டா கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் இது. நான்வெஜ் எதுவுமே செய்யவே இல்லை வீட்டில். வந்து மிளகாத்தூள் வந்து இல்லை. சரி, மிளகா வாங்கி அரைக்கணும், அதனால் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கவே இல்லை. சரி, கொஞ்சம் உடம்புமே முடியலையா, சரி நம்மளால் இப்போ சாப்பிடவும் முடியாது நான்வெஜ்லாம். பல்வலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. அதுக்காகவே அந்த நான்வெஜ் எடுக்கல. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்ப காஞ்சி போச்சு, மாற்றாமே வச்சுட்டேன். வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணி மாற்றிட்டேன். பூ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் வந்து வாடிப்போன பூ மாதிரி தான் இருந்தது. ஞாபகமே இல்லை, பூ வாங்கிட்டு வரல. சரி, இருக்கிற பூ வச்சுட்டு அப்படியே வந்து வச்சுக்கலாம். வந்து வத்தி தான் ஏற்றிருக்கேன், சாம்பிராணி தான் எப்போவுமே ஏற்றுவேன், வத்தி தான் ஏற்றிருக்கேன்.
மணி பிளான்ட் வந்து தண்ணி மாற்றிக்கணும், தண்ணி மாற்றாமையே இருக்குது. போன வாரம் மாற்றினது, தண்ணி மாற்றவே இல்லை. இது பாட்டில்ன்றதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே வந்து தண்ணி மாற்றிக்கிறேன். இது 3மே கிளாஸ் ஜார் தான், அதனால கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருக்குன்றதுனால இதில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மணி பிளான்ட்டில் வந்து ஒரு செடி வந்து ஃபுல்லாமே பட்டு போயிடுச்சு, ஏன்னே தெரியல. அதனால அது ஒன்று மட்டும் எடுத்து போட்டுட்டேன். தொடச்சிட்டா நமக்கு ஒரு வேலை முடிச்சிடும். இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து காயெல்லாம் தான் கட் பண்ணணும். வேர்க்கடலை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வச்சுருவேன். அதுவுமே வந்து ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துருச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, லிக்விட் வந்து தீர்ந்து போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வருது, அதனால வந்து லிக்விட் டைடு வந்து வாங்கினேன். கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால எதையுமே வாங்கிட்டேன். தக்காளி வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். இங்கே கடை எல்லாமே மூடிட்டு இருக்கோம், இந்த டைமில் போக முடியாது வெளியில். அதனால சரி தக்காளி வந்து தீர்ந்து போயிடுச்சு. தக்காளி 1 கிலோ வாங்கினேன். ரவை வந்து 1/2 கிலோ வாங்கி கிச்சடி தான் பண்ண போகிறேன். அதனால சரி ரவை வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு சாக்கோ பவுடர் வந்து வாங்கியிருக்கேன் பேக்கிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு பேக்கிங் பண்ணி, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் டார்க் சாக்லேட்டு, அப்புறம் வெனிலா எசன்ஸு. இட்லி அரிசி வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். டிஃபனுக்கு வந்து மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு, அதனால இட்லி அரிசி 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த வீட்டில் உப்பு தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. லிக்விட் வந்து சீக்கிரமாகவும் தீர்ந்து போயிடுது, அதனால சரி கொஞ்சம் பெருசாகவே வந்து ஆர்டர் போட்டாச்சு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேர்க்கடலை வந்து வெந்துருச்சு. ரோஷன் மித்தி 2 பேருமே இந்த வேர்க்கடலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டா அவங்களுமே சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம கிச்சடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், சிம்பிளே தான் வச்சுருக்கேன். எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ரவா கிச்சடிக்கு என்னென்ன தேவை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாமே ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. 1 வெங்காயம் 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து இப்போ கேரட் போட்டதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கேன். கணக்கெலாம் எதுவும் கிடையாது. கேரட் கொஞ்சம் நல்லா வேகும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா வந்து நம்ம அளந்து வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா வற்றிருச்சு. 2 கப்பு வந்து ரவை போட்டிருக்கேன். தண்ணி வந்து 4 கப்பு ஊற்றணும். தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ரவை வந்து சேர்த்துட்டு கிண்டி விட்டுடலாம். இந்த அளந்து வச்சதுனால கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 10 to 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது ரவை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும். சரி ரெடி ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பார்க்கலாம். தண்ணிலாம் வற்றிடுச்சு, ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து கிச்சடி போட்டு கொடுத்துட்றேன். அவங்க கொஞ்சம் சூடாக சாப்பிடும் போது அவங்களுக்கு பிடிக்கும். சர்க்கரை வச்சு சாப்பிட்டுப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடும். பாப்பாக்கிட்டே கொடுத்துரு. நைட்டு சமைக்க வேண்டிய சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ரோஷன் மித்தி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களுமே போய் சாப்பிட்ணும். சரி ஓகே, என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.